ஈவினிங் சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் பார்த்துடலாமா வாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 3 மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் கருஞ்சீரகங்க. கருஞ்சீரகம் வந்து எண்ணெய் ஐட்டத்துக்கு நம்ம போட்டோம்னா நல்லாவே டைஜஷன் ஆகும், செமிக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நான் கருப்பு உளுந்து போட்டு முழு உளுந்து போட்டு இட்லி மாவுக்கு ஆட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எப்போயெல்லாம் நீங்கள் வந்து மாவாட்டுறீங்களோ அந்த டைம்லலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாமுங்க. நான் வந்து இப்போ ஒரு கொஞ்சமாக தேவையான அளவு 2 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாம் அதில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஏற்கனவே நம்ம மாவில் போட்டிருக்கோம், வேணும்னா பத்தலட்டுனா போட்டுக்கிறலாமுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் சட்டி காய வச்சு நல்லா குட்டி குட்டி குட்டியாக போண்டாவாக கையில் வேணும்னாலும் கிள்ளி போடலாம், இல்லாட்டினா நம்ம ஸ்பூனில் கூட எடுத்து போடலாமுங்க. நீங்கள் வேணும்னா இதில் வந்து தேங்காய் சில்லு வந்து பல்லு பல்லாக சேர்த்துக்கிறலாம். ஸோ நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன். இதுக்கு ஈவினிங் வந்து ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒரு காலேஜ் வாசல்லையோ இல்லை ஸ்கூல் வாசல்லையோ ஈவினிங் டைம் ஒரு தேங்காய் சட்னி வச்சு இந்த அதை போட்டு நம்ம விற்றோம்னா 6-20 ரூபான்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னு நினச்சிக்கோங்களேன், சும்மா பிள்ளைய அழகாக வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாக போவாங்கங்க. ஏன்னா இந்த போண்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது கருப்புளுந்து சொல்லவே வேணாம், உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் டீயோட ட்ரை பண்ணீங்க, சூப்பராக இருந்துச்சு.